அருமை தோழர்களே, நமது 18வது பொதுக்குழுவின் ஆரம்பமாக நம்மிடையே இத்துணை வருடம் பணியாற்றி இன்றைக்கு நம்மை எல்லாம் ஆழ்ந்த துயரத்திலே ஆழ்த்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் நமது அன்புக்குரிய தோழர் பாஸ்கரன் அவர்கள். தாய்க்கு மகன் என்கின்ற இன்றைக்குமே வேறு யாருக்கும் கிடைக்காது. ஆக பாண்டியன் கிராம வங்கியினுடைய தலைமகனாக பாண்டியன் கிராம வங்கியில் 100 கோடிக்கு மேலாக இன்றைக்கு அவர் இருந்த பொழுது பிசினஸ் மிக்ஸை அச்சீவ் பண்ணிய ஒரே நபர் தோழர் பாஸ்கரன் அவர்கள். அவர் நம்மை விட்டு பிரிந்தது நமக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாண்டியன் கிராம வங்கிக்கே பெரிய இழப்பாகும் நண்பர்களே. அதனை விதமாகத்தான் இந்த அரங்கத்திற்கு தோழர் பாஸ்கரன் அரங்கம் என்ற பெயரை நாம் வைத்திருக்கின்றோம். அதன் பொருட்டு ஒரு 2 நிமிடம் அவருக்காக ஒரு மௌனம் அஞ்சலி செலுத்தும்படி உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ். Thank you, sir. Thank you, sir. What we need now is the greatest generation of young adults. Now, I welcome one of our young adult, Mr. Ilakwan, to give welcome address. Good morning, comrades. For the 3rd time, I am standing in front of you to welcome you all for our 18th biennial conference being celebrated in Madurai. The conference should have conducted and commenced during August of last year. Due to engaging of our leaders in negotiating 10th bipartite wage settlement, we could not commence our conference in time. Latestly, I welcome our royal comrades, majestic leaders, lovable executives of the bank to attend our 18th biennial conference. இந்த மதுரையை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம், உலகின் பழமையான நகரங்கள் பல இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு காலத்திலே அழிந்தோ சிதைந்தோ மீண்டும் உருவாக்கப்பட்டது. மிக பழமையான கிரேக்க, ஏதென்ஸ், ரோம் நகரங்கள் எல்லாம் என்றைக்கோ அடுக்கடுக்கான அமைவிடங்கள் எல்லாம் சிதைந்து மீண்டும் உருவாகி இருக்கின்றது. ஆனால் 6000 ஆண்டுகளாக ஒரு நாகரிகத்தின் கலையையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் தன்னகத்தே நிலையாக வைத்து இன்றைக்கு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நகரம் இந்தியாவிலே இருக்கின்றது என்று சொன்னால் அது மதுரையை காட்டிலும் வேறு எந்த ஒரு நகரமும் கிடையாது. ஆகவே நாம் மதுரையில் கூடியிருக்கின்ற இந்த கூட்டம், இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது. எனவேதான் மதுரையை தி வேர்ல்ட்ஸ் ஒன்லி லிவிங் சிவிலைசேஷன் என்று அழைக்கின்றோம். Then I want to welcome our VIPs in this. First I welcome Palsami Raj, General Manager, Administration. Comrades, he is an actor. He looks like an actor, not for double action. Only one action. I request the action should be in favor of Pandiyan Gram Bank OA.
because our general manager belongs to OA, IOB OA. Sir, our unit is uncomparable in Pandiyangram Bank. There are 3 units. There are 3 trade union in Pandiyangram Bank. We are apolitical, democratic, decent manners, without composite nature. Very first and best in taking care of officers, grievance, redressal and demands, etc., etc., sir. So on behalf of AIBOC, our affiliated unit, I welcome, our heartful welcome to you, sir, for the 18th Biennial Conference of PGBY. அடுத்த அருமை பொது மேலாளர் திரு பெரியசாமி அவர்கள் நமது வங்கிக்கு பொது மேலாளராக அவர் வரும் முன்பே நம்ம எல்லோருக்கும் அறிமுகமானவர். நமக்கு பொது மேலாளராக இவர் வர வேண்டும் என்று விருப்பப்பட்ட பலரில் நானும் ஒருவன் என்கின்றதை இங்கே நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நண்பர்களே, செந்தமிழ் சொல்லெடுத்து செவிமடுக்கும் பேச்சாளர், அவரை நம்முடைய இந்த 18வது பொதுக்குழுவுக்கு வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அடுத்ததாக அருமை பொது மேலாளர் ராமசுப்பு சார் அவர்கள் ஒர்க் மோர் டாக் லெஸ் என்கின்ற வார்த்தையிலே அதிக நம்பிக்கை உள்ளவர்கள். வரும் ஜூன் கடைசியில் நம்மை எல்லாம் விட்டு செல்ல நம்மிடமிருந்து விடைபெற்று செல்ல இருந்தாலும் வங்கிக்காகவும் நமக்காகவும் பெரும்பாரியாக உழைத்தவர். அவரையும் நான் வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். நண்பர்களே, தோழர் வீரராகவன் அவர்கள் JCS IOBOA மதுரையில் இவர் இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளுடைய கான்ஃபரன்ஸ் அத்தனையும் மதுரையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதிகம் பேச மாட்டார், ஆனால் அதிகம் உழைக்கக்கூடிய அருமையான தோழர், மதுரையினுடைய நாயகன், இந்த மண்டலத்தினுடைய காவலன். அவரை உங்கள் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். நண்பர்களே, அருமை தோழர் குமரேசன் அவர்கள் கோஆர்டினேட்டர் ஃபார் IOB ஸ்பான்சர்டு RRBs, JCS ஆஃப் IOBOA. இவருக்காக நான் ஒரு புது மாதிரியான வரவேற்பை இன்றைக்கும் சொல்வது உண்டு, அதையும் சொல்லிவிடுகிறேன். உனக்காக நீ வாழ, உனையே நீயாள, தனையே தந்தார் ஐயா. நரைத்து நின்றாலும் இளைத்து நின்றாலும் களத்தில் நின்றார் ஐயா. தோளோடு தோளாக நின்றார் ஐயா. சுயமரியாதை கொண்டாடச் செய்தார் ஐயா. அண்ணனும் அந்த வழியில் செல்கிறார் என்று சொன்னால் அது பொய்யா? இல்லை இல்லை, மெய்தான் ஐயா. ஐயாவின் வழி நடக்கும் அண்ணன் குமரேசன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று இருகரம்